ஆண்டவரே, Lord, உம்முடைய அடியானுடைய வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. may with thy blessing let the house of thy servant be blessed forever. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. நினைக்கிறது பெரிய ராஜாவினுடைய வீடு. And is the king's palace. அந்த வீட்டுக்குள்ளே அந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்கள் நிறைந்திருக்கலாம். And everything would be found in that palace. ஆனால் அவன் என்ன கேட்டான் தெரியுமா? You know what is that he demanded? உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என் வீட்டை ஆசீர்வதியும். Let thy blessing be abiding in my house. என் வீடு எந்தெந்தக்கு இருக்கணுமானால், if this house should be permanent, என் வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்படணும். the house of mine should be blessed by you. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? What is the blessing of the Lord? 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, 29 and கர்த்தர் 11. தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். The Lord will give strength unto his people and God will bless his people with peace. தேவ ஜனத்துக்கு உள்ள ஆசீர்வாதங்களிலே ஒன்று peace, One of the சமாதானம். blessing what the Lord gives unto his children is peace.